கிராம மக்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் பூஜையும் இதுவும் எதையுமே அவரு உள்ள சேர்க்க மாட்டேன்றார். கோயில் வந்து பொதுவாயிடுச்சு, நீங்க வரீங்களா, சாமி கும்பிட்டீங்களா, போனீங்களா அப்படின்ற மாதிரி பதில் வந்து அவர் வந்து முறைகேடா பதில் சொல்றார். இந்த கோயிலுக்கும் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் தேவையான ஏற்கனவே நடந்த முறையிலேயே நடக்கும்படி நடவடிக்கைக்கும்படி அரசு கிட்ட நாங்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் வந்து பார்த்திபன், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் பெரும்பேடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் முறைகேடுகள் அதிகமாக நடக்குது. 51 ஆண்டுக்கு முன் அருள்மிகு முத்துக்குமார சாமி மாட்டு வண்டி வழித்தடத்தில் கிடைச்சவர். அதை ஊர் மக்களாகிய நாங்கள் எடுத்து அவருக்கு தேவையான ஒரு ஆலயம் கட்டுமானம் பண்ண நாங்கள் முடிவெடுத்து அதற்காக கம்மாரபாளையம் நாயுடு அவர்கள் 96 சென்ட் நிலத்தை கோயிலுக்கு தான பத்திரமாக எழுதி கொடுத்து, அதன் பிறகு பெரும்பேடு கிராம பொதுமக்கள் அனைவரும் அவரவர்களில் கிடைச்ச நிதியை எடுத்து ஒரு ஆலயம் கட்டியுள்ளோம். 46 வருடமாக சீரும் சிறப்பமாக முருகனுடைய ஆகம விதிப்படி அனைத்து பூஜைகளும் அனைத்து திருவிழாக்களும் முறைப்படியே நடந்து வந்தது. இதுல 2011 இந்து அறநிலை சார்பில் கோயிலுக்கு வந்து அரசாங்கமும் கிராமமும் சேர்ந்து கோயிலை வந்து பராமரித்து வந்திருந்தது. இப்போ 11 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமா பொதுமக்கள் தான் வந்து இந்த எல்லா வளர்ச்சிக்கும் தேவையானதை பெரும்பேடு கிராம பொதுமக்கள் அனைத்து பேரும் ஏரி குளம் ஊர் மக்கள் வரி அனைத்தும் போட்டு இந்த கோயிலை இவ்வளவு சீரும் சிறப்பமாக செஞ்சு வச்சிருக்காரு. இப்போ வர அரசாங்கத்தில் வர 20 நாளுக்கு முன்ன ஒரு அறங்காவலர் ஒரு ஜானிகிராம ரெட்டியார்ன்றவர் இந்த கோயிலை பராமரித்து வந்தார். இது வரைக்கும் கவர்மெண்ட் இருக்குதுன்னு கூட தெரியாது ஊர் மக்களுக்கு. ஆகையால இப்ப அவர் வந்து 20 நாட்களுக்கு முன்ன இறந்து விட்டார். இறந்த உடனே கவர்மெண்ட்ல என்டோன்மெண்ட்ல இருக்கிற செயல் அலுவலர் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கோயிலே வந்து கிராமத்துக்கு சொந்தம் இல்லை, இது பொது அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் பூஜையும் இதுவும் எதையுமே அவரு உள்ள சேர்க்க மாட்டேன்றார். கேட்டா நீங்க வந்து கோயில் வந்து பொதுவாயிடுச்சு, நீங்க வரீங்களா, சாமி கும்பிட்டீங்களா, போனீங்களா அப்படின்ற மாதிரி பதில் வந்து அவர் வந்து முறைகேடா பதில் சொல்றார். ஏற்கு மார்க்கா அவர் வந்து அரசு அதிகாரி. அவரால் அவங்களாண்ட நாங்கள் கிராம மக்களாகிய நாங்கள் அவராண்ட வந்து உரிமையோடு எதையும் கேட்க முடியல. அதனால எங்களுக்கு இந்த கோயிலுக்கும் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் தேவையான ஏற்கனவே நடந்த முறையிலேயே நடக்கும்படி நடவடிக்கைக்கும்படி அரசு கிட்ட நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.